அவங்க தம்பிங்க என்ன அசிங்கமே திட்டுறாங்க, அதனால் அவங்க அண்ணன் மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லின்னு தெரியுது. அவங்க தம்பிங்க இந்த அம்மாவை அசிங்கமாக திட்டுறாங்களாம், அதனால் இந்த அம்மா அண்ணன் மேலே கேஸ் கொடுக்க போகிறாங்களாம். இப்போ பூனை வந்து கண்ணை முடிச்சுன்னா பூலோகமே இருண்டுடுமா, அந்த மாதிரி இருக்குது இந்த கதை. எப்படி இது பேர் உள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்கும்னு யாரும் நினச்சி பார்க்கல இல்லையா? அப்படின்னும் போது நீ எல்லாம் சொல்லியா அவர் வாழ போகிறாரு இல்லை சாக போகிறாங்களா? ஒன்றும் இல்லை. என்றைக்கும் ஊர்க்குருவி பருந்தாகாது, பருந்து உயர பறந்து பறந்து போயின்னே தான் இருக்கும். நீ சொல்ல சொல்ல நீ நினச்சின்னு இருக்கிற அண்ணனோட புகழையோ இல்லை அண்ணனை வந்து தாழ்த்தி பேசியோ நாம் வந்து பெரியாள் ஆயிடலாம் அப்படின்னு. உன் வயசுக்கும் உன் சைஸுக்கும் உன்னால் இதை தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. உன்னோட அறிவு வந்து இந்த தற்குறின்னு சொல்கிறாங்களே, அந்த அறிவு இந்த மூளை இருக்குது பார்த்தியா, அது இவ்வளோதான் இருக்கணும். கடைசி வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. தம்பிங்க வந்து தப்பு பண்ணால் தம்பிங்களை வந்து நீ வந்து குறை சொல்லலாம், இல்லை அவங்க மேலே கேஸ் கொடுக்கலாம். ஆஸ் பர் ரூல்ஸ் நீ தம்பிங்க வந்து உன்னை ஆபாசமாக பேசுகிறாங்கன்னா அண்ணன் மேலே கேஸ் கொடுத்தா செல்லாது. சரியா? இந்த மாரி சில்லற வேலையை விட்டுட்டு 5000 10,000 இல்லை ஒரு 500 1000 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு பெட்டிக்கடை கேஸாக பார்த்து பிடிச்சிக்கிட்டு அதை வீடியோ போட்டுக்கோ. ஓகேவா மக்களே? யோசிங்க. நன்றி.